சரி, நிறைய சண்டை நடக்குது. நீ நான் சாகுற வரைக்கும் நடக்கும். உன் தேவை நான் தீர்க்க நீந்துவேன் உன் காதல் நானே தாங்குவேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருவீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி நான் சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு எப்படி வந்து 3 டைப்பில் ஒரு லிரிக்கல் வீடியோவாக எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு நம்ம இதில் வீடியோலேருந்து முடிஞ்சாலும் நம்ம டீட்டெயில் வந்து பார்த்தலாம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பண்ணி ஆளில் போட்டு நம்ம போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பண்ணி பார்த்தா அலைன் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் உங்கள்கிட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு லிரிக்கலுக்கான லேயர்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்தோன்னா வந்து ஒரே ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றலாம் வந்து ஆப்பில் இருக்க ஃபாண்ட்டே தான். நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட் இம்போர்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிங்க. எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில் கம்பஸில் கிளிக் பண்ணிட்டு அந்த பிக் வந்து சென்டராக செட் பண்ணிங்க. கரெக்டாக மூவ் ட்ரெஸ்ஸும் போய்ட்டு இந்த ஸ்வைப்பர் டு மூவ் லேயர் சென்டரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து சென்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கீழே பார்த்தா லிரிக் லேயருக்கு டவுனில் வந்து வரணும். இப்போ வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க. எழுதுன்னு வந்தோடனே கரெக்டாக பார்த்தா இப்போ மேலே ஒரு லேயருக்கு அது கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து அந்த மேலே இருக்கிற லேயர் எந்த டைமில் இருக்கோ அது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அப்படி கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தவங்களுக்கு வந்து பக்காவாக வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டபுள் புக் மார்க் இருக்கும் 10:18 அங்கே போயிடுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் அந்த பிக்கை வந்து சூஸ் பண்ணிங்க. இருங்க, வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். ஒரு பிக் அந்த பிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிக் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த பிக் வந்து லாஸ்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடலாம். கரெக்டாக பார்த்தா அந்த குரூப் 1 லேயருக்கு கீழே இருக்கணும். இது மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ அந்த பிக்கை வந்து கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, அந்த பிக் அந்த அளவுக்கு வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சேம் அந்த டபுள் புக் மார்க்கில் அங்கே வந்துருங்க. அங்கே வந்துட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தா ஷேப்ஸ், மீடியா, ஆடியோ, ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கோ கிளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக இப்போ அந்த கேமரா லேயருக்கு அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ்ஸும் போங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த செகண்ட் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோக்கு இதில் இந்த ஏரோக்கு கீழே பார்த்தா நான் ஒரு மாதிரி டச் பண்ணுறேன். அங்கே பார்த்தா நான் ஒரு இடத்துல கை வைக்கிற பாருங்க. அது வந்து கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா ஸ்க்ரீனில் அந்த கேமரான்றதுல ஒரு லேயரில் என்னது ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி ஆட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் ஆட் பண்ணோம். இப்போ தான் இந்த புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கீ ஃப்ரேம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம். இதே மாதிரி ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக ஒரு புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மூவ் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜூம் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பேக்கில் வந்து ஒவ்வொரு கீ ஃப்ரேமாக வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். எங்கன்னா பார்த்தீங்கன்னா புக் மார்க்கு சென்டராக வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேம் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. பார்த்தா இது மாதிரி நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சா இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிளாக இப்போ வந்து கேமரா வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணலாம். இப்போ தான் இந்த நம்ம லேயர் காப்பி பதில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கேமராக்கான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இது மாதிரி ஆன் ஆகிடும். க்ரீன் கலராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மூவ் ட்ரெஸ்ஸும் போய்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து லிரிக் அங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 11:28 போயிடுங்க. லிரிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து செட் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தான் இந்த சைடில் வந்து இருக்குது எனக்கு லிரிக். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ வந்து சைடில் வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ தான் இதுமாதிரி நான் வந்து மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மூவ் பண்ணுறது, இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து ஜூம் பண்ணுறது, ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்தால் போது இப்போ நான் வந்து லிரிக் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே குரூப் போய்ட்டு மூவ் ட்ரெஸ்ஸும் போய்ட்டு லிரிக் வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே ஸ்டெப் தான். இப்போ நெக்ஸ்ட்டு கேமரா லேயருக்கு போய்டுங்க. மூவ் ட்ரெஸ்ஸும் போய்டுங்க.
நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் போயிடுங்க. கரெக்டாக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணுறதா இருக்கும். அந்த வேலை மட்டும் தான். நீங்கள் வந்து லைட்டாக ஜூம் பண்ணி லிரிக் வந்து கரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி ஜூம் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி லிரிக் வந்து உங்கள் சாய்ஸ் தான். எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களோ கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிங்க. வந்து நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஓகே, லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். லிரிக் வந்து உங்கள் சாய்ஸ் எங்கே வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து லிரிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி அது வந்து மூவ் பண்ணி ஜூம் பண்ணுற வேலை மட்டும் தான். இது மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. ஓகே, லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் இது ஓகே, பக்காவாக செட் ஆகிடுச்சு. இல்லை நம்ம லைட்டாக ஜூமிங் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுமாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஃபைனலாக இப்போ தான் நீ மூவ் பண்ணி செட் பண்ணி கரெக்டாக லிரிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேமரா லேயர் வந்து போய்டுங்க. கரெக்டாக 11:06 போய்ட்டு 3 போய்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த மூவ் பண்ண ஆப்ஷனுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கங்க. இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிராஃப் வந்து நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுவோம். கிராஃப் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கர்வ்னு ஃபஸ்ட்டு இருக்கும் கிளிக் பண்ணிங்க. இப்போ அது சேம் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு தேர்டாக பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அது இப்போ ஜூம் போய்டுங்க. ஜூமில் அதே கிராஃபில் போங்க. நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து செட் பண்ணிங்க. சேம் 3 டாட் காப்பி கர்வ் சேம் 3 டாட் பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கீ ஃப்ரேமுக்கும் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் சேம் அதே கேமரா லேயர் போங்க. எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இங்கே பார்த்தா பிளர்னு ஒரு ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மோஷன் பிளர்னு சொல்லிட்டு 4th ஃபஸ்ட் ரோனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ இங்கே பார்த்தா டர்ன் இருக்கும். அது வந்து 70 வந்து செட் பண்ணிங்க. ஓகே, இந்தளவுக்கு இருந்தால் பிளர் இருந்தால் போதும். ஏன்னா மூவ் அவசால ஒரு லைட்டாக ஒரு பிளர் வந்து கிடைக்கும். அது நம்மளுக்கு இன்னும் பார்க்க வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம ஃபுல் வந்து செட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போனால் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுக்கு மேலே செட்டிங் பதில் யாராவது பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி வந்து கேமரா வந்து இது வந்து ஆஃபில் இருக்கக்கூடாது, ஆனில் இருக்கணும். ஆன் பண்ணிட்டு இப்போ மேலே செட்டிங் பதில் யாராவது பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.